Hello everyone, this is Gunaragulan from GR Tamil Tech School. So போன வீடியோல நாங்க வந்து list manipulation, basic manipulation methods பார்த்திருந்தோம். So இந்த வீடியோலயும் வந்து நாங்க list manipulation methods வந்து கண்டினியூ பண்ண போறோம். வேற என்னென்ன மெத்தட் வந்து அவைலபிள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிஸ்ட்டை வந்து எப்படி காப்பி பண்ணுறது, ரெண்டு லிஸ்ட், if you have two lists, how to merge them. அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட லிஸ்ட்டுகள் இருக்கும்போது அதை எப்படி வந்து merge பண்ணுறது, எக்ஸ்டென்ஸ், அதாவது merge or extend பண்ணுறது எப்படி, அப்படி இல்லைன்னு சொன்னால் அடுத்தது வந்து கவுண்ட் பண்ணுறது. இப்போ ஒரு லிஸ்ட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆப்பிள்ன்ற வேர்ட் வந்து 2 times ரிப்பீட் ஆகிருக்குமென்னு சொன்னால் அந்த சர்டன் வேர்ட் அந்த லிஸ்ட்டில் எத்தனை தரம் எக்ஸீட் ஆகிருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணுறது எப்படி. இதுக்கு முன்னாடி நாங்கள் லென்த் பார்த்துருந்தோம். ஸோ இதில் வந்து கவுண்ட் பண்ணுறோன்னு சொல்லி எப்படி பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து இண்டெக்ஸ், அதாவது 0, 1, 2 அந்த இண்டெக்ஸை வந்து எப்படி பார்க்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆப்பிள்ன்ட்டு சொல்கிறது எத்தனையாவது இண்டெக்ஸில் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுறது. ஸோ அப்படியான விடயங்களை பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் சிம்பிளாக இப்போ இது வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணது போல் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லி அது வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். பண்ணிது இதில் கொஞ்சம் டேட்டா, ஸோ எனி டேட்டா, ஸோ ரேண்டம் டேட்டா வந்து போவேன். ஸோ இட் மே பி ஃபோன், ஸோ anything, it does not matter what I enter. Okay, ஸோ நான் கொஞ்சம் டேட்டாவை வந்து என்டர் பண்ணுறேன். ஸோ என்டர் பண்ணி போட்டு வந்து இப்போ இந்த டேட்டாவை வந்து நான் காப்பி பண்ணணும்னு சொன்னால், ஸோ இப்போ நான் என்ன செய்யறேன்னா object2 என்று சொல்கிற ஒரு வேரியபிள் எடுத்து object.copy என்று சொல்லி டைப் பண்ணுறேன். ஓகே, இப்போ object2 வந்து பிரிண்ட் பண்ணால் object2 வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, object1 வந்து பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ நாட் object1, வெறும் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா கார், டாக் ரெண்டும் ஒன்றாதிக்கு. பட் வந்து இது வேறு, இது வேறு, இதோட காப்பி தான் இது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆப்ஜெக்ட்ஸில் இருக்கிறத ஒன்றை ரிமூவ் பண்ணுவோம். லைக் டாக்கை ரிமூவ் பண்ணுவோம் மேபி. ஓகே, இப்போ டாக்கை ரிமூவ் பண்ணோம்னா ஆப்ஜெக்ட்ஸ்லேருந்து மட்டும்தான் போகும், object2லேருந்து போகாது. என்னன்னு சொன்னால் அது காப்பி பண்ணிட்டோம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் object1 முதலாவது பிரிண்ட் ஆகின இதில் வந்து போய்த்து ரெண்டாவதில் போகலை. என்னன்னு சொன்னால் அது காப்பி ஆகிட்டு இந்த லைனில் தான் ரிமூவ் ஆகுது. மேபி இந்த லைனில் வந்து காப்பியாக ரிமூவ் ஆகிருக்குமே சொன்னால் காப்பி ஆகிறதுக்கு முன்னாடி இதுலேயும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, இது வந்து ரிமூவ், எப்படி வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்துருந்தோம் டேட்டாவை வந்து. ஓகே, நாட் டு ரிமூவ், காப்பி. ஓகே, எப்படி காப்பி பண்ணுறோன்னு பார்த்துருந்தோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து merge. ஓகே, merge இப்போ வந்து நான் சொன்னால் list1 dog, cat, phone, random values enter பண்ணுறோம். ஸோ meaningless values. ஓகே, laptop, apple, orange. ஓகே, இப்போ ரெண்டையும் வந்து merge பண்ணணும். இந்த merge பண்ணுறதுக்கு நான் சொன்னால் all listன்னு சொல்லி ஒரு வேரியபிளில், or maybe total list, that makes sense. Okay, list1 plus list2. இப்போ total list print பண்ணால் வழியாக பார்த்துக்கொள்ளுங்க, இதுவும் பிரிண்ட் ஆகும். அது மேலே இருக்கிற கோட், பட் அதை நீங்கள் கன்சிடர் பண்ண வேணாம், இதை கன்சிடர் பண்ணுங்க. ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டூட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ரெண்டும் அதுக்கு மேலே இருக்குது. இங்கே கடைசியாக பார்த்தது வந்து டாக், கேட், ஃபோன். ஓகே, லேப்டாப், ஆப்பிள், ஆரஞ்ச், இந்த ரெண்டு லிஸ்ட்டும் வந்து இந்த டோட்டல் லிஸ்ட்டில் வந்து merge ஆகப்படுது. ஸோ merge பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து சிம்பிளாக வந்து இந்த ப்ளஸ்ஸை யூஸ் பண்ணோம். அப்படி இல்லாட்டி வந்து list.extend list2ன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ list.extend list2ன்னு சொன்னாலும் சேம் இது தான். total list is not defined. ஸோ நான் பிரிண்ட் பண்ணது டோட்டல் லிஸ்ட்டை இது பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே இதை கொடுத்தேன்னு சொன்னால் ஓகே, சேம் பிஹேவியர். பட் அதுக்கு மீதிக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் வந்து merge பண்ணணும்னு சொன்னால் அதில் இருக்கிற டேட்டா, அதில் வர வேல்யூஸ் இதனை merge பண்ணி ஒரு வேரியபிளில் வந்து கேட்ச் பண்ணணும்.
பட் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் டிரெக்டாகவே list 1 extend list 2 டிரெக்டாகவே வந்து list 1 வந்து list 2ஓட வந்து எக்ஸ்டெண்ட் ஆகப்படுகிறது. பட் இங்கே வந்து ரெண்டையும் கூட்டி இன்னொரு வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணதுக்கு பிறகு தான் அதை இங்கே எங்களால் அக்சஸ் பண்ணக்கூடியதாக இருந்தது. இதுதான் அது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட். ஓகே, இப்போ நாம் கவுண்ட் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக சொல்லணும்னு சொன்னால் ஆல்ரெடி சொன்னது போல் ஸோ இந்த லிஸ்ட் 1 பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் மர்ச் ஆகிருக்கு. நான் இதுக்கிட்ட என்ன செய்தேன்னு சொன்னால் லேப்டாப்னு சொல்லி இன்னொன்று என்டர் பண்ணுறேன். ஓகே, என்டர் பண்ணி போட்டு list 1. இப்போ list 1 உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் list 1 எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு list 2ஓட. அப்படின்னு சொன்னால் ரெண்டுமே வந்து மர்ச் ஆகிருக்கும். ஓகே, அண்ட் கவுண்ட் சொல்லி கொடுக்கேன் லேப்டாப். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 times லேப்டாப் என்ற வேர்ட் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. இப்போ டாக் என்டர் பண்ணோம்னு சொன்னால் மேபி இட் வில் ஷோ 1, நாட் மேபி, மஸ்ட் பி. ஓகே, ஒன்றுன்னு சொல்லி காட்டுது. ஸோ இந்த கவுண்ட் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணோம்னு கேட்டால் ஒரு எலிமெண்ட் இன்சைட் லிஸ்ட் எத்தனை தரம் எக்ஸிட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்கு. இன்னொரு மெத்தட்டை நாங்கள் அனலைஸ் பண்ணணும், அதுதான் இண்டெக்ஸ். ஸோ இப்போ நான் இண்டெக்ஸ்ன்னு சொல்லி இங்கே கொடுத்தேன்னு சொன்னால் இப்போ நான் என்ன பண்ணுறேன் பார்த்துக்கொள்ளுங்க. இண்டெக்ஸ் 0 காட்டுது. இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறது என்னென்னு கேட்டால் இந்த டோக்கன்னு சொல்கிறது எத்தனையாவது இண்டெக்ஸில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறது. 0வில் இருக்குது. இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்போ முதலாவது எலிமெண்ட் நான் அக்சஸ் பண்ணணும்னா என்ன செய்யணும், லிஸ்ட் இதை போட்டு 0 போடணும். 0 போட்டோம்னா முதலாவது எலிமெண்ட் எனக்கு கிடைக்கும். அந்த இண்டெக்ஸை பார்க்குறது, இந்த வேல்யூவை கொடுத்து இண்டெக்ஸ் எடுக்கிறதுக்கு தான் நாங்கள் இண்டெக்ஸ் என்ற கீவேர்ட் யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லேப்டாப் ஆரேஞ்ச் என்ற இண்டெக்ஸை நான் செக் பண்ணேன்னு சொன்னால் 5 என்று சொல்லுது. ஓகே, செக் பண்ணி பார்ப்போம். 0 1 2 3 4 5. ஓகே, அந்த இண்டெக்ஸ் எடுக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் இண்டெக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். Okay guys, this is all about the pending list manipulation. I hope you understood this video. I'll see you in the next video.